ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து மறுபடியும் இந்த கத்திரிக்காய் செடி தான் பார்க்குறோம். எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். அதுக்கு டைமே இன்னும் சரியாக கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்தோன்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். முருங்கை மரத்துலேயே நல்லா இருக்குது. முருங்கைக்கீரை வந்து இதுக்கு பூ வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இந்த பூவாவது முருங்கைக்காயாக மாறுதான்னு சொல்லிட்டு 2 தொட்டியில் முருங்கை இது வச்சுருக்குறோம். நம்ம இந்த கரும்பு வந்து எடுக்கணும். மொத்தம் 6-7 கரும்பு இருக்குது. இது நம்ம மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒரு 2 கரும்பு மட்டும் விடலான்னு சொல்லின்னு இருக்கிறேன். அதுக்கும் இன்னும் சரியான நேரம் அமையல. இந்த கனகாமரம் செடி வந்து அந்த இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு. ஆரஞ்சு கலர் கனகாமரம் கொட்டிட்டு புதுசாக துளிர் விடுது. மற்ற 2 செடியும் நல்லா இருக்குது. இந்த தொட்டியில் நம்ம வச்சுருக்கிறது மட்டும் அந்த மொத்த இலையும் கொட்டிடுச்சு. இந்த மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மல்லிகைப்பூ ரோஸ் மாதிரி. இன்னும் நம்ம வந்து இந்த அழவந்தழை செடி வச்சுருக்கிற தொட்டியை மாற்றணும். நெல்லிக்காய் செடி வச்சுருக்கிற தொட்டியை மாற்றணும். இன்னும் 4-5 தொட்டி நம்ம மாற்றணும் மண்கலவையை. அதுக்கு நம்ம ஒன்று தினமும் ஒன்று நம்ம செஞ்சுன்னு தான் வரோம். இப்போ தான் அந்த கனகாமர செடி மாற்றி வச்சுருக்குறோம். ஒரு நாள் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் செடியை மாற்றி வைக்கலாம். இந்த சாமந்தி செடியில் வந்து வெள்ளைப்பூச்சி வந்துடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. செம்பருத்தி செடியிலே வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது. இதில் ஏன் இன்னும் பூக்களை நான் தினமும் பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தா இதில் வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது. அதுக்கு நம்ம புளிச்ச மோர் தெளித்து விட்ருக்குறோம். இது மேலே கத்திரிக்காய் செடியை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அது வந்து வாடின மாதிரி ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் செடியை வச்சு. பார்க்கலாம், அது எடுத்துகிட்டு கூட நம்ம வேறு செடி நட்டுக்கலாம் அந்த தொட்டியில். இது பூசணிக்காய் செடியா இல்லை இது பீர்க்கங்காய் செடியான்னு தெரியல. இலை பார்த்தா சுரக்காய் செடி இலை மாதிரி தான் இருக்குது, பெருசாக. பார்க்கலாம், இது வச்சா தான் தெரியும் இது என்ன செடி. பூ வந்தாக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். கனகாமரம் வந்து டெல்லி கனகாமரம் பூ வந்து அடங்குது. இந்த கனகாமரமும் அடங்குது. பூத்து முடிஞ்ச உடனே நம்ம அந்த வரையெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் வேறு கலையிலேருந்து நம்மளுக்கு பூ வரும். நம்ம கட் பண்ணி விட்ட ரோஸ் செடி வந்து எல்லாத்துலேயுமே துளிர் வந்துருக்குது. பார்க்கலாம் அதுலேயே எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம புது மண்கலவை கலந்து நம்ம அந்த செடி நட்டு வச்சுருக்குறோம். நாட்டு ரோஸ் செடியை நம்ம புது மண்கலவையை கலந்து வச்சுருக்குறோம். இந்த ரோஸ் செடி வந்து நம்ம பெரிய தொட்டியில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன டப்பாயில் இருந்தது இந்த கனகாமர செடியெல்லாம். நம்ம புது மண்கலவையை ரெடி பண்ணி நம்ம இந்த பெரிய தொட்டியில் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம வச்சுருக்கிற எல்லா கனகாமர செடியுமே நல்லா இருக்குது. இது என்னன்னா இந்த செம்பருத்தி செடியில் வந்து இதில் வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு. அதனால தான் மஞ்சள் செம்பருத்தி வந்து மொத்தம் கீழே விழுது. அரும்பெல்லாம் வச்சு கொட்டிடுது. அதுக்கு நான் இன்றைக்கி புளிச்ச மோர் தெளித்து விட்ருக்குறேன். கடுகு பவுடரும் களைக்கொட்டையும் ஊற வச்சுட்டு அதுவும் அரைச்சி எடுத்துன்னு வந்து நான் செடிக்கு எல்லாத்துக்கும் ஒரு